சோதரம் இந்த நாளிலே உங்களை மறுபடியும் பார்ப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக நல்ல தேவன், நன்மைகளை செய்கிற தேவன். நிச்சயமாய் இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். காரணம், இயேசு உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார். God loves you so much. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சில வேளைகளிலே நான் தினந்தோறும் சொல்லுகிற காரியம் தான். காரணம் என்னென்னா, அநேகருக்கு இதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன் இயேசு எனக்கு உதவி செய்யணும், நான் கிறிஸ்தவன் இல்லையே என்று சொல்லி. ஆனால் நீங்கள் கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே சிருஷ்டிக்கப்பட்டு இருப்பதினாலே நீங்கள் இந்த உலகத்திலே சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த பிறகு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இஷ்டமாக ஊதாரியாக சுற்றுவாங்க. அப்பா சொல்கிறதெல்லாம் ஒரே கோபமும் எரிச்சலமாக இருக்கும். ஏன் என்ன இப்படி பேசுகிறாரு, ஏன் இப்படி நடத்துகிறாரு என்றெல்லாம் சொல்லி. ஆனால் அவர்களே அதே பிள்ளைங்க அப்பா ஸ்தானத்திற்கு வந்து அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளையை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் ஏன் எங்கள் அப்பா இப்படி செஞ்சார் என்று சொல்லி. அதே போல் ஒரு பிள்ளை பிறக்கும்போது அவருடைய முழு ஹார்ட், அவருடைய ஒர்க்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளையோடு கனெக்டடாக இருக்கும். அந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும், அந்த பிள்ளைக்கு வேண்டியது கிடைக்கணும், அவங்க எப்படியாச்சும் சுகமாய் இந்த பூமியில் வாழணும். ஏன்னா அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம தான் அவங்கள பூமியில் கொண்டு வந்துட்டோம், அதனாலே அவர்கள் நல்லா வாழறதை பார்க்கணும் என்று சொல்லி. அதே போல தான் கடவுள், நீங்கள் பூமியிலே நல்லா வாழக்கூடிய எல்லா வழிகளும் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இஃப் யூ ஜஸ்ட் லிசன் டு ஹிம், நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்டால் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கும். ஆகவே இன்றைக்கி நீங்கள் யாராக இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, டிப்ரெஷனில் இருக்காதீங்க. இப்படி இருக்கே என் லைஃப், இப்படி இருக்கே என் பிள்ளையினுடைய வாழ்க்கை, இப்படி எல்லாம் கஷ்டமாக இருக்கே, எல்லாம் தலைகீழ இருக்கே என்று யோசிக்காதீங்க. நிச்சயமாக இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். நான் இந்த வேலைகளிலே இந்த ஜெபம் என்ற காரியத்தை குறித்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ஜெபம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், ஜெபம் ஏன் பண்ண வேண்டும், எப்படி பண்ண வேண்டும், எதற்காக பண்ண வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அதிலே நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம். லூக்கா சுவிசேஷம் 1:13 தேவனுடைய தூது சக்கரியா என்ற மனுஷனிடத்தில் வந்து அவர் விதமாய் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. Your prayer has been heard. உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போ இந்த ப்ரேயர் ஏன் அப்படி என்று சொல்லும்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், இட் இஸ் எ வே டு ஷோ தட் யூ லவ் காட். நீங்கள் கடவுள் மேலே அன்பாக இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது தான் இந்த ஜெபம். காரணம் என்னென்னா, கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ வே ஆஃப் ப்ரேயர். நீங்கள் ஜெபிக்கும்போது யூ ஸ்டார்ட் கம்யூனிகேட்டிங் வித் காட். நீங்கள் ஒருவரோடு கூட பேச காரணம் என்ன, சிலர் இடத்துல பார்த்தீங்கன்னா பேச்சே வராது, என்ன பேசுறதுன்னு தெரியாது, அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே முழிச்சினே இருப்போம், எப்போ தான் இந்த பிளேஸை விட்டு போகிறோம். ஆனால் சிலர் இடத்துல வந்தால் நம்மளுக்கு நேரம் போகிறது தெரியாது, அப்படியே குடுன்னு நேரம் போயினே இருக்கும். அப்புறம் தான் ஐயோ இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, வீட்டில் தேடுவாங்களே இல்லையா அப்படி என்று சொல்லி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து காரணம் என்னென்னா, அந்த கான்வர்சேஷன் எதை காண்பிக்கிறதுன்றா, பிகாஸ் யூ லவ் தம். அவங்க கூட பேசுறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா அவங்க கூட இருக்கிறதுல ஒரு சந்தோஷம். அதே போல் தான் ஜெபம் நீங்கள் செய்யும்பொழுது அது கடவுளோடு கூட ஒரு கம்யூனிகேஷன். அது என்ன ரிவீல் பண்ணுதுன்றா, யூ லவ் காட், நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன் என்று சொல்லி நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம். இன்று இந்த ஜெபத்திலே அடுத்த ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஜெபம் என்று சொல்லும்பொழுது யூ கேன் ஆஸ்க், கேட்கிறது ஜெபமாக இருக்கிறது. வேதத்தில் கூட பவுல் சொல்லுகிறாங்க, விண்ணப்பங்களினாலும் வேண்டுதல்களினாலும் என்று சொல்லி. அப்போ ஜெபம் என்று சொல்லும்பொழுது கேட்கிற காரியமாக இருக்கிறது. இங்கே நாம் வாசிக்கிறோம், தேவ தூது அவனுக்கு வந்தது சொல்ல, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அப்போ இன்னைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, யூ கேன் ஆஸ்க் காட் த்ரூ ப்ரேயர். ஜெபத்தின் மூலியமாக தேவனிடத்திலே கேட்க முடியும். அதற்கு வேதத்திலே அநேக ஆதாரங்கள் இருக்கிறது. பலவிதமான சூழ்நிலைகளிலே தே ஆஸ்க்ட் காட் த்ரூ ப்ரேயர். அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீ இருந்தால் அநேக வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்க.
மனசில் ஒரு பெரிய வேதனை. காரணம் என்னன்னா, அவங்க வீட்டில் இருந்த சில ஸ்திரீகள் அவங்கள மனசை கஷ்டப்படுகிறதை போல் பேசுனாங்க. சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனால் துக்கத்தோடு போவாங்களாம். ஏன்னா அவங்களாம் பேசுகிற வார்த்தையை கேட்கும்போது இவங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் இந்த முறை அவங்க சர்ச்சுக்கு வந்தபொழுது இதே போல் துக்கப்படுத்த ஆரம்பித்தாங்க. நீங்கள் 1 சாமுவேலின் 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா இந்த சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த முறை இவங்க போயிட்டு அதே போல் அழுதுட்டு போல. she did one thing. அவங்க ஒரு காரியத்தை செஞ்சாங்க. சர்ச்சுக்குள்ளே போனாங்க. ஜபத்தின் மூலியமாய் அவளுடைய வேண்டுதலை தேவனுக்கு தெரியப்படுத்தினாங்க. she started to pray and ask God for the needs that she had. அவங்களுக்கு இருந்த அந்த வேண்டுதல், அவங்கள பாரப்படுத்தின காரியம், வேதனைப்படுத்துகிற காரியம், நிம்மதியை எடுத்து போடுகிற காரியம், அவர்களுக்கு எதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸாக, எதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையாக, இதெல்லாம் மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது she asked, கடவுளிடத்தில் கேட்டான். நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆச்சரியம், அற்புதம். பல வருடங்கள் சபைக்கு வந்தாங்க. ஆனால் இந்த வருடத்திலே அவங்க துக்கமுகமாக போகலையா. காரணம் என்னன்னா, அவங்களுக்கே ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. God has had my prayer. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி அவங்க ஜெபித்த வண்ணமாகவே அடுத்த வருடத்திலே ஒரு நல்ல ஆண் குழந்தையை அவங்க பெற்றெடுத்தாங்க. பாருங்க, prayer is a way of asking to God. வேறு நம்மளுக்கு வழி இல்லை. பாருங்கள், இயேசுவோடு கூட பேசும்பொழுது தான் we can ask, ஏசப்பா எனக்கு இது வேணும், அது வேணும். எப்படி அப்பா கிட்ட கேட்குறோமோ, எப்படி நண்பர்களிடத்துல கேட்குறோமோ, குடும்ப அங்கத்தினர் இடத்துல கேட்குறோமோ, த்ரூ ப்ரேயர் யூ கேன் ஆஸ்க். அவர்கிட்ட வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுகிறது இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் தான். மத்தேயு சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 11ஆம் வசனங்களெல்லாம் வாசிச்சிங்கன்னா, 7லேருந்தே வாசிச்சிங்கன்னா, அங்கே அழகாய் கடவுள் அவருடைய போதனையில சொல்லுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். வா பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக கடவுள் சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் ஆஸ்க், கேளுங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிற who ever it might be. நீங்கள் கிறிஸ்தவர்களோ இல்லை மற்ற மதத்தை சார்ந்தவர்களோ, பெரியவங்களோ சின்னவங்களோ, நல்லவங்களோ கெட்டவங்களோ, வெள்ளைக்காரனோ இல்லை கருப்பரோ, மொழிகளை பேசுகிறீங்களோ, இட் டசன்ட் மேட்டர். அது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கேட்குற எவனும் பெற்றுக்கொள்வான். நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் அவர் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கூட ஜீசஸ் அவங்க டீச்சிங்கில் கொடுக்குறாங்க. ஒரு பையன் போய் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா எனக்கு ப்ரெட்டு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, 1 hour ஒரு கல் எடுத்து இந்தாடா சாப்பிட்றா அப்படின்னு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அப்பா எனக்கு மீன் சாப்பிட்ணும், 1 hour தேலையோ பாம்பை பிடிச்சி இதை சாப்பிட்றா, அதே போல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்புறம் ஜீசஸ் சொல்கிறாங்க, பொல்லாத தகப்பனாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லதை செய்ய அறிஞ்சிருக்கும் போது பரம பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்கள், those who ask to the Father, பரம பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அதை செய்வது அதிக நிச்சயமாக இருக்கிறதே என்று சொல்லி இன்னைக்கு that is what I want to encourage. நீங்கள் ஏன் சோர்ந்து போய் இருக்கிறீங்க? ஏன் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? ஏன் மனசில் அவ்வளோ சஞ்சலம்? நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க. யூ ஆஸ்க் God, ஆண்டவரே இதை எனக்கு செய்யுங்க, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் செய்யுங்க, என் கணவருடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை செய்யுங்க, என் மனைவியினுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை செய்யுங்க, என் வியாபாரம் வேலத்தில் நீங்கள் இதை செய்யுங்க என்று சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் ஆகவே எந்த சூழ்நிலையை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யூ ஜஸ்ட் ட்ரஸ்ட் God. நீங்கள் தேவனை விசுவாசித்து பாருங்கள், நிச்சயமாய் தேவன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வாங்க. எங்கள் சபையில் ஒரு தம்பதியினர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு திருமணமாகி more than 3 years குழந்தையே இல்லை. ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டாங்க. அவங்க கணவர் அவர் ரெகுலராக சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. ஆனால் அவங்க மனைவி இருக்காங்க பாருங்கள், எல்லா உபாச ஜபத்திலும் எல்லா கூடுகையிலும் she will come and sit and ask God. அவங்க சபையிலே கடந்து வந்து அவர்களுக்கு ஒரே ஜெப குறிப்பு தான், ஆண்டவரே எனக்கு குழந்தை வேணும், இந்த அவமானத்தை மாற்ற எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும். டாக்டர்கிட்ட போயிட்டாங்க, பணத்தை செலவு பண்ணிட்டாங்க, என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டாங்க. பட் நத்திங் ஹஸ் ஒர்க்ட் அவுட். எதுவுமே செயல்படலை. ஆனால் அவங்க செஞ்ச ஒரு காரியம், அவளுடைய வேண்டுதல், அவளுடைய இருதயத்தின் பாரத்தை இயேசுவின் இடத்துல கொட்டிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஏசப்பா யூ ஹேவ் டு டூ திஸ். அவங்க இயேசுவின் இடத்துல கேட்டாங்க.
3 வருடம் கழித்து தேவன் அவளுக்கு ஒரு நல்ல குழந்தையை கர்த்தர் கொடுத்தாங்க. அவர்களை தேவன் ஆசீர்வதித்தாங்க. The reason is, வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த ஜெபம் என்று சொல்லும்பொழுதும் அதுதான், நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் கேட்கலாம். எப்படி கேட்கறது? நான் இது வரைக்கும் ஜெபம் பண்ணது இல்லையே. ஜெபம் என்பது சிம்பிள். நீங்களும் நானும் பேசுவோமே என்றால், அல்லது நீங்கள் உங்கள் வீட்டில் பேசுகிறீங்க, நண்பர்களிடத்தில் பேசுகிறீங்க, அதே போல தான் ஏசப்பா என்று சொல்லி நீங்கள் ஆரம்பித்தால் போதும். ஏசப்பா, நான் இப்படி இருக்கிறேன், நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். இன்னும் ப்ரேயரை குறித்து டீப்பாக தெரிஞ்சுக்கொள்ளணுன்னா தயவுசெய்து ஐ என்கரேஜ் யூ டு கோ டு எ சர்ச். ஒரு சபைக்கு நீங்கள் போங்க, அங்கே பாஸ்டர் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு ஜபத்தை குறித்து சொல்லிக் கொடுப்பாங்க. எங்கள் சபை கூட திருவள்ளூரிலே காக்லூர் ரோட்டிலே பூர்ண சுவிசேஷ தேவ சபை ஷாலூம் பேராலயம் அமைந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் 9:30 மணிக்கு நாங்கள் கூடி வருகிறோம். வாங்க. அநேகர் ஜெபிக்கிறதை பார்க்கும்பொழுது, பாஸ்டர் சொல்லிக் கொடுக்குறதை கேட்கும்போது, you will start learning how to pray and how to receive something from God. தேவனிடத்தில் இருந்து எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்கள் என்றால், ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த ப்ரேயரை குறித்து ரிப்பீட்டடாக சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஜபத்தினாலே பெற்றுக்கொண்டவங்க, ஜபத்தினாலே காரியங்களை மாறுதலாய் முடித்தவங்க. பாருங்கள், ஒரு மனுஷனை குறித்து தானியேலின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கலாம். ஒரு மனுஷனை குறித்து சொல்கிறாங்க, அந்த மனுஷன் 3 வேளையும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவார். எவ்ரிடே, காலை, மத்தியானம், நைட்டு, he will pray. அவர் ஜெபிப்பார். ஆனால் இது சிலருக்கு பிடிக்காது. இவரை எப்படியாச்சும் இந்த ஜெபம் செய்கிறதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ முயற்சி எடுத்தாங்க. கடைசி அவங்க பண்ண காரியம் என்ன தெரியுங்களா? அதற்கு விரோதமாக ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாங்க. ராஜாவுக்கு ஏன் இதை கொண்டு வராங்கன்னு தெரியல. ஆனால் அங்கே இருந்த உயர் அதிகாரிகள், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா ராஜாவும் இந்த தானியேல் என்ற மனுஷனும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதற்கு விரோதமாகவே அவங்க செயல்பட்டு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஜெபம் பண்ணாலும் அவர்களை சிங்கம் இருக்கிற கெபியில் போட்டுடணும். அங்கே சிங்கம் அவங்கள பிச்சு சாப்பிட்டா இவங்க ஒரே சந்தோஷம். ஜெபம் பண்ணின்னு தானே இருந்தேன், இன்னும் ஒன்றும் உங்கள் கடவுள் காப்பாற்றலையே, இல்லை ஜெபம் பண்ணின்னு தானே இருந்தேன், இன்னும் ஆயிடுச்சு என்று அவர்களை கேலனமாய் பேச வேண்டும் என்று யோசிச்சாங்க. அதே போல் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இவர் ஜெபத்தை மாற்றிக்கவே இல்லை. ஐயோ, சட்டம் போட்டுட்டாங்களே, இன்னைக்கு ஜெபிக்கலாமா ஜெபிக்கக்கூடாதா? He went and prayed. அதே சட்டம் நிறைவேறப்பட்டது. அவனை பிடிச்சாங்க, ஜெயிலில் சிங்க கெபியில் போட்டுட்டாங்க. ராஜாவுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. நைட்டில் சிங்கம் பீறி அவரை சாப்பிட்டு இருக்க வேண்டும். ராஜா காலையில் ஓடி வந்து அவர் ஒரு காரியத்தை கேட்குறாங்க, நீ இடைவிடாமல் செபித்த உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா? இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து இந்த வெறியாக இருக்கிற ஒரு மனுஷனை சாப்பிட்டு விழுங்கக்கூடிய அந்த சிங்கத்தின் இடத்துல இருந்து நீ இடைவிடாமல் செபிக்கிறவ உன் ஜெபத்தை கேட்டாரா? சத்தம் வருமா? சிங்க கெபியில் இருந்து வெயிட் பண்ணினே இருக்கிறாங்க. அண்ட் he heard a voice. உள்ளே இருந்து ஒரு சத்தம் வருது, ஆமாம், நான் இடைவிடாமல் செபித்த என் தேவன் என்னை தப்பு வைத்தார் என்று சொல்லி. பாருங்க, இந்த ஜெபம் நாம் நினைக்கிற காரியங்களை, சரித்திரங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறார். இங்கே நாம் வாசித்ததை போல சக்கரியா என்ற இந்த மனுஷன் கூட தேவதூதன் வரும்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் கிழவனாக இருக்கிறேன், என் ஒய்ஃபும் வயது சென்றவர்களாக இருக்கிறாங்க, இனி இது இம்பாசிபிலிட்டி. கேட்டவன் தான், ஆனால் இது நடக்குமான்னு அவனுக்கே ஒரு சந்தேகம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம், அந்த கிழவனுக்கும் அந்த கேள்விக்கும் தேவன் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். காரணம், தே ஆஸ்ட், கடவுளிடத்தில் கேட்டாங்க ஏற்ற வேலையில். இன்னும் நீங்கள் நிறைய சம்பவத்தை சொல்லலாம். ஒரு தேவ மனுஷனை சிறையில் போட்டுட்டான். அங்கே இருக்கிற அந்த சர்ச்சு விசுவாசிங்க எல்லாம் தே ஸ்டார்டட் டு ப்ரே. ஆண்டவரே, அவரை ஜெயிலில் போட்டாங்களே, ஆண்டவர் ஒரு தப்பும் செய்யலை, உம்மை பற்றி தானே சொன்னாங்க, ஜெயிலில் போட்டாங்களே, நீங்கள் தான் காப்பாற்றணும் என்று ஜெபம் பண்ணாங்க. இரவு நேரத்திலே தேவ தூதன் இறங்கி வந்து அதிசயவிதமாய் போர்ச்சவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, டைட் செக்யூரிட்டி, உள் காவலில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தருக்குமே தெரியல, அந்த ஊழியருக்கும் தெரியல. அவரை கொண்டு வந்து ரோட்டில் விட்டுட்டு தேவ தூதன் போயிட்டான். இவர் பக்கத்தில் இருக்கிற அந்த வீட்டில் போய் கதவு தட்டினா எல்லாம் ஜெபம் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்கள் ஊழியர் பேதுருவை நீங்கள் விடுதலை ஆக்கணும். பார்த்தா அவர் வாசலில் கதவு தட்டி கொண்டு இருக்கிறார். எப்படி இது நடந்தது? ஹவு திஸ் இஸ் பாசிபிள்? காரணம் என்னன்னா, தேவன் வேண்டுதலை கேட்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி உங்கள் பிரச்சனை உங்களுக்கு மலை போல இருக்கலாம்,
உங்களுடைய சூழ்நிலையை ஒருவரும் மாற்றக்கூடாமல் இருக்கலாம். ஒருவேளை யூ மைட் பி ஸோ டிஸ்கரேஜ், நீங்கள் அவ்வளோவா சோர்ந்து போயிருக்கலாம். இதெல்லாம் இனி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு மனுஷன் கூட அவனுடைய வியாதிப்பட்ட பிள்ளையை கொண்டு வந்து ஸ்ரீடத்தில் கொண்டு வருகிறான். அவங்களால பிசாசை ஓட்டவே முடியல, அவனை சுகமாக்கவே முடியல. அவன் இயேசுக்கிட்ட வரும்பொழுது அவனுக்கு அந்த ஒரு சிந்தனையே தான் இருக்குது, ஆண்டவரே உம்மால் கூடுமானால் சொஸ்தமாக்கும் ஆண்டவரை. அவர் சொல்லுகிறார், உம்மால் கூடுமானாலா? நீ விசுவாசித்தா எல்லாம் கூடும். நீ விசுவாசிக்கிறாயா? எஸ் லார்ட், ஐ பிலீவ். எப்படியாச்சும் என் பையனை சுகமாக்கும், அவ்வளோதான். அந்த ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் போதுமானதாக இருந்தது. இயேசு அவனை பிடித்திருந்த அசுத்தாவிலிருந்து அவனை விடுதலை ஆக்கினான். ஒருவேளை நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், இரவில் நல்லா தூங்க முடியாமல் இருக்கலாம், வருமானம் வருது பட்டு எங்கே போகுதுன்னே தெரியல, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு கடன் பிரச்சனை எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணுது, சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே ஏதோ ஒரு காரியம் அது சரியாக படலை, ஒரு நிம்மதி இல்லை. ஏன் இந்த லைஃப், ஏன் இந்த சிச்சுவேஷன், இது மாறினா நல்லா இருக்குமே? மாற்றக்கூடிய ஒருவர் உங்களுடைய ரிக்வெஸ்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஏசப்பா இந்த சூழ்நிலையை மாற்றுங்க என்று நீங்கள் கேட்டால் போதும், அவர் துரிதமாய் கடந்து வந்து, வேதம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவ சமீபமாக இருக்கிற அந்த ஸ்பாட்டை உடனே வந்து, எப்படி ஒரு பிள்ளை தடுமாறுனா அப்பா உடனே ஓடி போய் அதை தூக்கணும் என்று அந்த உணர்வு இருக்கிறதோ, அதே போல் God want to come and help you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வரணும்? அவர் கடவுள் தானே சொல்கிறீங்க. ஏன் அந்த கொடூரமான மரணம் என்றால் just for the children, அவருடைய பிள்ளைகளுக்காக. அந்த பிள்ளைக்கு இந்த பூமியில் எல்லா வகையிலும் சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பாதுகாவல் எல்லா வகையிலும் சூப்பராக வாழணும் என்று சொல்லி எல்லா வழிகளும் அவர் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா போதும், இஃப் யூ ஜஸ்ட் லிசன் டு ஹிம் அண்ட் ஜஸ்ட் ஆஸ்க் ஹிம், நீங்கள் அவரை கேட்டால் போதும், அதை உங்களுக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்கு ஆட்சேபிக்க விரும்புகிறேன். ஒரு மனுஷன் அவன் இறந்து பரலோகம் கடந்து போனான். அவன் பரலோகத்துக்கு போகும்பொழுது அங்கே இயேசுனுடைய ஷீடரிலே பேதுரு என்ற ஒரு ஊழியர், அப்போஸ்தலர் அங்கே மேலே இருந்தாராம். அவரை கட்டி அணைத்து வரவேற்று, வாங்க பரலோகத்துக்கு வாங்க என்று சொல்லி, நாங்கள் பரலோகம்லாம் அவங்களுக்கு சுற்றி காமிக்கிறோன்னே எல்லாத்தையும் காமிச்சாராம். அழகாக ரொம்ப சூப்பராக இருந்ததான். நதிகளை பார்த்தார், மலைகளை பார்த்தாங்க, வீடுகளை பார்த்தாங்க, தேவ தூதர்களை பார்த்தாங்க, வேதத்தில் படித்த மனுஷர்லாம் அங்கே வாழ்கிறத பார்த்தாங்க. அப்படியே சந்தோஷமாக இருந்து நடந்து போய் கொண்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு குடோனை போல ஒன்று இருந்ததாம். உடனே இது என்ன என்று கேட்டாராம் பேதுருவை பார்த்து அந்த மரித்த மனுஷன். வாங்க நான் உங்களை காமிக்கிறேன் என்று சொல்லி உள்ளே போனால் பெரிய பெரிய பாக்ஸுகள்லாம் இருந்துச்சு. பாக்ஸில் பேர், அட்ரஸ் எல்லாம் எழுதி இருந்துச்சு. இது பார்த்ததுமே இவருக்கு ஒரே ஆசை, இதில் இருக்கிற என் பேரில் ஏதாச்சும் பாக்ஸ் இருக்குமா என்று சொல்லி உடனே சொன்னார், வாங்க நம்ம தேடி பார்ப்போமே என்று சொல்லி தேடி பார்த்தா இவருடைய பேர்லேயே ஒரு பாக்ஸ் இருந்தது. இவருக்கு ஒரே சந்தோஷம். திறந்து பார்க்கட்டுமா? திறந்து பாருங்க. திறந்து பார்த்தது தான் இவருடைய சந்தோஷம் எல்லாம் போயிட்டு துக்கமாயிட்டார். இவர் அந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு பார்த்து கேட்டார், என்ன ஏசப்பா இப்படி பண்ணிட்டார்? நான் பூமியிலே சந்தோஷமாய் சுகமாய் வாழக்கூடிய எல்லாவற்றையும் இந்த பெட்டியில் போட்டு மூடி வச்சிருக்கிறாரு, இதை கொடுத்துருந்தா நான் சந்தோஷமாக இருந்திருப்பேனே, ஏன் ஏசப்பா இப்படி பண்ணிட்டார் என்று கேட்கும் போது அவர் சொன்னாரா, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். உனக்கு வேண்டியது என்னன்னு நீ வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். இதெல்லாம் உனக்கு வேண்டும் என்று பரமபிதா அறிந்திருக்கிறான். ஆனால் நீ கேட்டிருந்தா யூ வுட் ஹேவ் ரிசீவ்ட். அதெல்லாம் அவர் ரெடியாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதை நீ என்ன பண்ணல, கேட்கல என்று சொல்லி. இன்றைக்கி ஒரு வேளை வியாதியில் இருந்து உங்களுக்கு சுகம் அவசியமாக இருக்கலாம், கடன் பாரத்தில் இருந்து ஒரு விடுதலை அவசியமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையில் இருந்து ஒரு சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு அவசியமாக இருக்கலாம், ஒரு பாதுகாவல் அவசியமாக இருக்கலாம். இன்றைக்கி என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். ஏசப்பா எனக்கு உதவி செய்ய, இந்த சூழ்நிலை மாற எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் செபிச்சு பாருங்கள். நிச்சயமாக இயேசு உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்வார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கண்களை மூடணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் உள்ளத்தில் இருந்து ஏசப்பா நீங்கள் சொல்கிறாங்களே அது உண்மையாக இருந்தால் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும், என் கணவரை மாற்றுங்க, என் மனைவியை மாற்றுங்க, என் பிள்ளைகளை மாற்றுங்க, இதெல்லாம் நடக்கட்டும் ஏசப்பா என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் உள்ளத்தின் சத்தத்தை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க ரீதியில் ஒரு அற்புதத்தை இயேசு செய்ய போகிறார். செபிப்போமா? சர்வ வல்லமுள்ள தேவனே, ஜெபம் ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்கிறதற்கு ஒரு வழியாக இருக்கிறது ஏசப்பா. அநேக அற்புதங்களை வேதத்தில் இருந்து நாங்கள் பார்த்தோம்.
ஆண்டவரே, பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாத ஸ்திரீக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து, ஆண்டவரே, சிறையிருப்பிலே அல்லது ஒரு பெரிய கொடூரமான மரணத்திற்கு தள்ளப்பட்ட அவனை ஆண்டவரே அந்த சிங்க கெபியிலே இருந்து விடுதலை ஆக்கினி. ஆண்டவரே, சிறைசாலையிலே இருந்தவர்களை விடுதலை ஆக்கினி, பிசாசு பிடித்திருந்தவர்களை விடுதலை ஆக்கினி, தேவையோடு வந்தவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீ சந்தித்து, பிகாஸ் தே ஆஸ்ட் யூ, ஆண்டவரே, அவர்கள் உம்மிடத்தில் கேட்டபடினா, வியாதியிலே வந்தவர்களை நீ சுகமாக்கினி, காரணம் அவங்க உங்கள் இடத்துல கேட்டபடினா, இந்த வேளையில கூட அநேக இந்த நிகழ்ச்சியை பார்த்து, ஏசப்பா நானும் உண்மை கேட்குறேன், இந்த சூழ்நிலை மாறட்டும், நானும் உண்மை கேட்குறேன், என் சரீரத்தில் இருக்கிற வியாதி மாறட்டும், நானும் உண்மை கேட்குறேன், இந்த கடன் பாரம் என்னை விட்டு மாறி போகட்டும், என்னால் சகிக்க முடியல ஆண்டவரே, குடும்பத்திற்குள்ளே வர பிடிக்கல ஏசப்பா, அவ்வளோ நிம்மதி இல்லாமல், ஏன் சண்டை, ஏன் சச்சரவு என்று தெரியல, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற சமாதானம் தாங்க ஏசப்பா, நிம்மதி தாங்க ஆண்டவரே, நல்ல சுகத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி உம்மை நோக்கி இந்த வேளையிலே செபிக்கிறார்களே ஏசப்பா. அவருடைய ஜெபங்களை தேவனீர் கேட்கும்படியா செபிக்கிற, கேட்கிற எவனும் என்று சொன்னீர். அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, உண்மை அறியாது இருந்தும் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க என்று இன்னைக்கு கேட்குறாங்களே ஆண்டவரே, அவர்கள் பெற்றுக்கொள்ள, உம்முடைய வார்த்தையின்படி பெற்றுக்கொள்ள தேவனீர் உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவனீர் உறுதிப்படுத்தும்படியா செபிக்கிறோம். இது நிமித்தம் இயேசுவே கர்த்தர் என்று அறிந்து கொண்டு உம்மை தேடி வருவதற்கு ஆண்டவரே ஒரு முகாந்திரமாய் இருக்கட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஏசப்பா. இந்த நாளிலே என் ஜெபத்தை தேவனீர் கேட்டு ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கைகளை எல்லாவற்றிலும் தேவன் அற்புதத்தை பரிபூர்ணமாய் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் இயேசு அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யூ கோன் see a lot of changes in your life. உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களை நான் உற்சாகப்படுத்துகிற காரியம் ஏற்கனவே சொன்னது போல், தயவுசெய்து ஒரு நல்ல சர்ச்சுக்கு நீங்கள் போங்க. அங்கே எப்படி ஜெபிப்பது, ஜெபத்தினால் எப்படி பெற்றுக்கொள்வது எல்லாம் ஊழியக்காரங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எங்களுடைய சபை திருவள்ளூரிலே காக்லூர் ரோட்டிலே பூரண சுவிசேஷ தேவ சபை ஷாலும் பேராலயம் அமைந்திருக்கிறது. உங்களை வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9:30 மணிக்கு நாங்கள் கூடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக எங்களுடைய சபை உங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். சொன்னதை போல் நான் ஜாம் பண்ணணுன்னு வெயிட் பண்ணாதீங்க, இல்லை வேறு பாஸ்டர் ஜாம் பண்ணணுன்னு வெயிட் பண்ணாதீங்க. நான் எப்படி கடவுளுடைய பிள்ளையோ அதே போல் தான் நீங்களும் கடவுளுடைய பிள்ளை. அவர் நம்மளுடைய அப்பா, ஏசப்பா உங்களுடைய தகப்பன், என்னுடைய தகப்பன். நான் உங்ககிட்டேருந்து கேட்டு நான் அவர்கிட்ட கேட்டு அது காட்டில் நீங்களே டைரெக்டாக அவர்கிட்ட கேட்கலாம். சிம்பிள். அவர்கிட்ட நீங்கள் ஏசப்பா என்று சொல்லி கேட்டால் போதும், உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் காத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஷாலோம் பேராலயம். கர்த்தரின் வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்கவும் அவரை மகிழ்ச்சியுடன் ஆராதனை செய்யவும் விசாலமான இடம் இங்குண்டு. சிறுவர் ஆலயம், யூத் அரைஸ் கிளப், ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், கிறிஸ்தவ புத்தக நிலையம், கிறிஸ்தவ நூலகம் என இன்னும் அநேகம் உண்டு. அப்போஸ்தலர் தங்கச்சன் மற்றும் சகோதரி பியூலா தங்கச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறார்கள். சந்தோஷமில்லாமல் நிம்மதிக்காய் அலைந்து திரிகிறீர்களோ? உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களது முகவரி ஷாலோம் பேராலயம், காக்கலூர் சாலை, திருவள்ளூர். தொலைபேசி எண் 9789535258.